பிரைஸ் லார்ட். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் செய்கிறார். நமக்காக ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். நாம் சும்மா நின்றால் போதும், நமக்கு முன்பாக ஒரு தூதர் சேனை வந்து நமக்காக யுத்தம் செய்யும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். அவர் நீங்கள் சும்மா நில்லுங்கள் என்று சொன்னால் சும்மா நிற்க வேண்டும். நின்றால் போதும், மோசே கோலை நீட்டுவார், செங்கடல் 2ஆக பிரியும். உனக்காக எனக்காக தடையாக நிற்கிற செங்கடல்களை 2ஆக பிரிக்க வல்லமையுள்ள தெய்வம் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நன்றியோடு ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் இந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததப்பா, நாங்கள் சும்மா இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி கொண்டு கீழ்ப்படிந்து ஜெபித்து வேதம் வாசித்து, ஆண்டவரே, யுத்தம் செய்ய வேண்டியது நீங்கப்பா. எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்யுங்க. நன்றி இயேசுப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.